ஸ்ரீலங்காவின் அரசு சேவையில் 62,000 பேரை ஆட்சேர்ப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி, நாட்டை நவீனத்துவமிக்கதாக மாற்றுவதே தமது அபிலாசை என கூறியுள்ளார். எங்களுடைய அரசாங்கம் வெறும் வேலைகளை வழங்கும் மையம் மட்டுமல்ல, எங்கள் அரசாங்கம் வேலைகளை உருவாக்கும் மையமாக மாற வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக பொதுத்துறை மூலம் அத்தகைய வேலைவாய்ப்பு உருவாக்குவதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதாரத்தையும் சமூக கட்டமைப்பையும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு தேவை. தற்போது எங்கள் அரசாங்கம் துண்டு துண்டாக உள்ளது. நிர்வாகத்தை நவீன யுகத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கையை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அதனால்தான் பொதுச்சேவையில் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய சுமார் 62,000 வெற்றிடங்களை நாங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம். மேலும் இதற்காக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பை விரைவாக மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். ஆனால் அது நாட்டின் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்குமா? இல்லை. அதனால்தான் பொதுத்துறைக்குள் மட்டுமல்லாமல் அரச கொள்கையின் மூலம் வெளிப்புற வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது.